காட்டி தந்தையுடன் சேர அருள் புரிய வேண்டும். எல்லாம் பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமியின் மலரடி சரணம் சரணம் சரணம். சிவனை உணர்த்திய சிவனுக்கு சமர்ப்பணம். நம்ம ஐயா சொல்லியிருக்காரு, சிவனை பூஜை பண்ணது இதுவரைக்கும் உலகத்துல எவனுமே பிறக்கலைன்னாரு. நம்ம ஒவ்வொரு நாளும் சிவனத்தை நம்ம வழிபட்டு இருக்கோம். வந்தவர் சிவபெருமான், அது எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு உயிரிலையும் ஒவ்வொரு உடல்லையும் ஐயா வாழ்றாரு. இந்த கலை சாதாரண ஒரு பாடம் அல்ல. ஐயா கொடுத்த கலையில ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் உயிர் ஓட்டம் எப்படி இருக்குன்றத உணர்த்தினார். அந்த உயிர் ஓட்டத்துக்குள்ள எண்ணங்களை எப்படி கலக்கணும்ன்றத ஒரு விஷயத்த சொன்னார். இத்தனையும் சொல்லி சிவனாவே சிவனாவே வாழ்ந்து நமக்கு எல்லாத்துக்கும் அருள் புரிகிறாரு. ஒவ்வொரு வீட்லயும் சிவனத்தை நம்ம கும்பிடுறோம். இப்ப சிவனுக்கு ஒண்ணு உருவாக்க போறோம். அது எப்படி? இதுக்கு முன்னாடி ஐயா தானே உருவாக்குனாரு இல்லைன்னுட்டு ஒரு கேள்வி எல்லாம் வரும். ஐயா தானே எடுத்து வச்சாரு அப்படின்னு. அது அப்படி கிடையாது. இங்க வந்திருக்க கூட்டம் பூரா வேறுமே நாணயே தான். இங்க யாரும் நாணம் பெறதுக்காக வரல, நாணம் வற்றுத்தே வந்திருக்கோங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, எதனால நாணம் பெற்று வந்திருக்கோம் அப்படின்னா, அந்த ஒரு பொருள் சொல்லிதான் நம்ம வந்தோம். இங்க எல்லாரும் வந்திருக்க ஒவ்வொரு விதமுமே உள்ளுக்குள்ள இருக்க ஒரு பொருள் சொல்லிதான் வந்திருக்கோம். அந்த உள்ளுக்குள்ள இருக்க பொருள் ஏன் சொல்லுச்சு? ஐயா சொன்னதுனாலதான் வந்தோம். அப்ப ஐயா சொல்லும் போது அந்த வார்த்தைகளை உள்ள வாங்குச்சு. ஏன் இப்ப வெளிப்பட மாட்டேங்குது அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அந்த ஏன் வெளிப்படாத மாட்டேங்குதுன்ற ஒரு கேள்விக்கு என்ன பதில்னா, நம்மளுடைய கர்மவினை. அந்த கர்மவினை என்னவாகுது, நம்மளை அந்த இடத்துக்குள்ள போக விடாம நம்மளை தடுத்து நிறுத்துது. அந்த தடுத்து நிறுத்துறதுக்கு இது சுதந்திரமான ஒரு கட்டுப்பாடு இல்லாம ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருந்தா நம்ம. இப்ப சுதந்திர பறவையா மாத்தி விட்டுருக்காரு ஐயா. ஒவ்வொருத்தவரைக்கும் நம்ம சுதந்திரமா செயல்படுறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்காரு. அம்மையும் அப்பனையும் கொண்டு போய் உட்கார வச்சு அந்த பாடத்தை நிலைநிறுத்துறது நம்மளுடைய கடமை. அந்த இடத்தை நிலைநிறுத்த வைக்கிறது நம்மளுடைய கடமை. ஒவ்வொருவருமே இங்க ஒவ்வொரு ரூபாய சேர்த்து நம்ம ஒண்ணு உருவாக்குறோம். அந்த உருவாக்குறதுக்கு இது வரைக்கும் தனித்தனியா எல்லாருமே வந்திருப்போம். இனிமேல் வரப்போறது ஃபேமிலியோட வரப்போறோம். அந்த ஃபேமிலியா வரப்போற இடம் தான் நம்ம உருவாக்க போறது. மிகப்பெரிய பேசும் பொருளா மாறும், கண்டிப்பா மாறும். இது ஐயா நிறைவேற்றி கொடுப்பாரு. ஒவ்வொரு உழைப்புல இருந்து உருவாக்க போகுது. இது யாரு இங்க நன்கொடைய டொனேஷனா இங்க நாங்கிறதுக்கு வேலையே கிடையாது. ஒவ்வொருத்தருடைய உழைப்புலையும் உருவாக்க போகுது. ஒவ்வொருவரும் தனக்கு உரியது ஒரு நாளைக்கு 100 ரூபாய் எடுத்து வைங்க. 100 ரூபாயில இருந்து எவ்வளவு கொடுக்க முடியுமோ கொடுங்க. கொடுத்தீங்கன்னா அது மிகப்பெரிய பேசும் பொருளா மாறும். அந்த இடம் எல்லாத்துக்கும் பயன்படுற ஒரு விஷயமா மாறும். குடும்பத்தோட அனைவரும் வழிபடுற இடமா மாறும். கண்டிப்பான முறையில ஐயா அந்த இடத்தை இப்ப இல்ல என்னைக்கே தோற்றி விட்டாரு. நம்மள 6 மாசத்துக்கு 7 மாசத்துக்கு முன்னாடியே வெளியே தள்ளினதே இந்த ஒரு சுச்சுவேஷனுக்காகத்தான். யாரும் விட்டு கொடுத்துடக்கூடாது, நம்ம தோத்து போயிட்டோம் என்ற எண்ணம் இருக்கக்கூடாதுன்றக்காகத்தான் வக்கீலு கோர்ட்டு கேஸுன்னு போய் நம்மளை அலக்கழிக்க விட்டாரு. இந்த அலக்கழிப்புக்கு எல்லாத்துக்கும் ஒரு விடை. இன்னைக்கு சுதந்திரமா நிக்கிறோம். அந்த சுதந்திரத்துக்கு ஐயா எப்பவுமே தடையா இருக்கவே மாட்டாரு. நம்ம என்ன செய்ய நினைக்கிறோமோ அதை அவருக்கு ஒரு உயிருக்குள்ளே இருந்து எல்லாத்துலயும் உணர்வாகவும் உயிராகவும் இருந்து நம்மளை செயல்பட வைக்கிறாரு. கண்டிப்பா ஐயாவுக்காக நம்ம ஐயாவையும் அம்மாவையும் ஒரே இடத்துல உட்கார வைக்கணும். அதுதான் ஐயாவுடைய ஆசை. அந்த ஆசைக்காகத்தான் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்தது. கண்டிப்பா அம்மாவையும் அப்பாவையும் ஒரே இடத்துல நிலைநிறுத்தினால்தான் அழகான குடும்பத்தை நம்ம கொடுத்துட்டு போயிருக்காரு. ஒரு அழகான நினைவு சின்னத்தை உருவாக்கி வச்சிருக்காரு. நினைவு சின்னம்னா எதுவும் சொல்லுங்க, நீங்க ஆசம்பத்திரம் எடுத்துறாங்க. நினைவு சின்னங்கிறது வீடு. அந்த வீடை ஒருபோது அழிய விடக்கூடாது. அதை பாதுகாக்கிறது நம்மளுடைய கடமை. தயவு செய்து யாரும் அவரை விற்கணும் எண்ணம் வந்தா கூட உங்க மனசுக்கு தோணுனா கூட அதை செய்ய விடாதீங்க. வேணாம். ஐயா கட்டின நினைவு சின்னது அங்க வாழ்றாரு, அங்க குடியிருக்கிறாரு. அவங்க பேரன் பேத்தின்னு சந்தோஷமா வாழ வேண்டிய இடம். அதையும் அழிக்க விட்டுறக்கூடாது. நம்ம எல்லா பேரும் ஒன்னா இருந்து ஒரு பொருளை உருவாக்க போறோம். அங்க நான் இதை கொடுத்தேன், நான் இதை கொடுத்தேன், நான் இங்க கொடுத்தேன், நான் 3 லட்ச ரூபா கொடுத்தேன், 4 லட்ச ரூபா கொடுத்தேன் வேலையே இல்லை. இங்க எல்லா பேருமே சமம். 15,000 ரூபா கொடுத்தா நீங்கள் 15,000 கொடுங்க, நானும் 15,000 கொடுக்குறேன். 100 ரூபா போட்டா நான் 100 ரூபா போறேன், நீங்க 100 ரூபா போடுங்க. ஒவ்வொரு உழைப்புல இருந்து ஒருத்தவங்க 500 ரூபா சம்பாதிப்பாங்க, ஒருத்தவங்க 100 ரூபா சம்பாதிப்பாங்க, ஒருத்தவங்க 200 ரூபா சம்பாதிப்பாங்க. அதுல இருந்து ஒரு பங்கு எடுத்து வைங்க. எடுத்து வச்சு அக்கௌண்ட்ல போடுங்க.
அந்த ஒரு மனப்பக்குவமே நம்மளை பெரிய இடத்துக்கு கூட்டி போய் நிப்பாட்டும். நம்ம அந்த இடத்துக்கு போகும்போது யாருக்கும் எந்த சஞ்சலமும் வராது, எந்த மனக்குழப்பமும் வராது. அந்த குழப்பங்கள் தீர்றதுக்காகத்தே இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடத்துறாரு ஐயா. ஐயாதான் எல்லாருக்குள்ளே இருந்து நடத்துறாரு. ஐயாதான் எல்லாமே செயல் புரிகிறாரு. இங்க ஐயா மட்டும்தான், இங்க யாருமே கிடையாது. ஒன்னுன்ற ஒரு பொருளை வச்சுதே ஜீரோன்ற ஒரு எண்ணமே வருது. அந்த ஒன்னை எடுத்துட்டா இங்க ஜீரோ மதிப்பு இருக்கா? எதுவுமே இல்லை. அப்ப ஜீரோங்கிறது ஒரு செயற்கையான ஒரு எண்ணம் தான். அது போய்கிட்டே தான் இருக்கும். நமக்கு எல்லாத்துக்குமே ஐயா ஒருவர் மட்டும்தான். இந்த உலகம் பிரபஞ்சத்துக்கு ஐயா ஒருவரே, வந்தவர் சிவன் தான். நான் உணர்வுபூர்வமாகவும் ஆத்மபூர்வமாகவும் உணர்ந்த ஒரு விஷயம். இதை 6 மாசத்துக்கு முன்னாடியே தொடங்கி இருக்க வேண்டியது, சில காலதாமதங்களா இப்ப தொடங்குறான். இது மிகப்பெரிய பேசும் பொருளா மாறும். ஏன் எப்படி பேசும் பொருளா மாறும் அப்படின்னா, அங்க வந்து நிக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் உணரக்கூடிய வாய்ப்பு வரும். அவங்க தன்னையவே மறந்து நிற்பாங்க அந்த இடம். அப்படியாப்பட்ட இடமா உருவாக்குறதுக்கு ஐயா இவ்வளவு காலம் பொறுமையை காத்திருந்திருக்காரு. கண்டிப்பா எல்லார முன்னிலையிலையும் இது நடக்கும். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். சரணம் சரணம்